கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் A23A அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தோடைய மிக பிரம்மாண்டமான ஐஸ்பர்க்னு சொல்லப்படுற ஒரு பனிப்பாறை இப்போ நகர தொடங்கியிருக்கு. இந்த பனிப்பாறை அண்டார்டிகால இருந்து பிரிஞ்சு வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப நகர்ந்து ஒரு நாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நாட்டை போய் இது மோத போகுதா? இதனால உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருமா என்ன? இந்த ஐஸ்பர்கோடைய மொத்தம் சைஸ் என்ன? அதோடைய எடை எவ்வளவு இருக்கும்? இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சரா அமைய போகுது. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ணா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குற பல பேரோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐஸ்பர்க்னு சொல்லப்படக்கூடிய பனிப்பாறைகளால் நிலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடு நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பனிப்பாறைகளாலையும் நம்மளுக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை அப்படிங்கிறது அண்டார்டிகாவிலேருந்து பிரிஞ்சு வந்து அது நம்ம நிலத்தில் மோதுதோ மோதலையோ அதை தாண்டி அது அப்படியே கடலில் மிதந்து அப்படியே உருகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடல் மட்டத்தோட உயரம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இதனால இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாமே கடலுக்குள்ள முழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை வந்து பெய்யும் அப்படின்னா பெய்ய மாட்டேங்குது, பெய்யாதுன்னு சொன்னால் பயங்கரமாக மழை வெளுத்து வாங்குது. இதுக்கிடையில் சென்னை 2030க்குள்ள சென்னையோடைய மெரினா கடலுக்கடியில் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளும் கடலுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல உலகத்தில் இருக்கக்கூடிய சில கடலோர பகுதி நகரங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதுல சென்னை ஒன்று அப்படிங்கிறதும் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய ரீசனா இருக்கிறது கடல் நீர் மட்டம் உயர்வது தான். அந்த கடல் நீரோடைய அளவு கூட்டுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் சொல்லப்படக்கூடிய அந்த ஐஸ்பர்க்குகள் உருகிறதுனால தான். எக்ஸாம்பிளா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளா இருக்கட்டும், கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே மெல்ல மெல்ல உருகிட்டு இருக்கு. ஸோ இந்த உருகிறதுனால அது கடல்ல கலந்து அது கடல் நீரோடைய அளவை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. பட் இது ஒன்று மட்டும் ரீசன் கிடையாது. இதை தாண்டி கடல் நீரோடைய அந்த வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்கு. இதனால கடலோடைய அந்த நீரோடைய அடர்த்தி கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கூட கடல் மட்டத்தோட உயர்வு வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த கடல் மட்டத்தோடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா பல நகரங்கள் கடலுக்கடியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த 100 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் அண்டார்டிகாவில இருந்து பிரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்பாறைன்னு சொல்றதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பனி மலைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய பாறை அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நகர தொடங்கியிருக்கு. அண்டார்டிகாவில இருந்து பிரிஞ்சு அது பல வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப அது வந்து அப்படியே அசையாம கடலுக்குள்ள மிதந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அது நகர தொடங்கியிருக்கு. அது நகர்ந்துல இருந்து மெல்ல மெல்ல எந்த பகுதியை நோக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா தெற்கு ஜார்ஜியா ஐஸ்லாண்டை நோக்கி மெல்ல மெல்ல அந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி நகரக்கூடிய அந்த ஐஸ்பர்க்கோட பேர் தான் A23A அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. இதோட மொத்த சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 3800 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த ஐஸ்பர்க்கோடைய சைஸை நீங்க இன்னும் தெளிவாக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னை சிட்டியை எடுத்துப்போம். சென்னை சிட்டியோட ஒட்டுமொத்த சைஸ் அப்படிங்கிறது 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ஐஸ்பர்க்கோடைய ஒட்டுமொத்த சைஸ் அப்படிங்கிறது 3800 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கு. அப்போ சென்னை சிட்டியை விட 9 மடங்கு இது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்பர்க். அண்ட் இந்த ஐஸ்பர்க்கோடைய தடிமன் மட்டுமே 280 மீட்டர் தடிமன் கொண்டதா இருந்திருக்கு. இது கடல் நீர்ல மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்பர்க் தானே இருக்கு. அப்போ இது கடல் கடியில மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அடிபாகத்தோட உயரம் மட்டுமே எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் 360 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அடிபாகத்தை கொண்டிருக்கு இந்த ஐஸ்பர்க். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்பர்க் எப்படி வந்து ஒரு கடல் பகுதியில் 30 வருஷமா தர தட்டி நின்றுருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஐஸ்பர்க்கோடைய அந்த அடிபாகம் அப்படிங்கிறது கடலுக்கு அடியில் ஒரு 350 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த அடிபாகம் தான் வெண்டல் சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடல் பகுதியில் தரத்தட்டி நின்றுருக்கு இந்த ஐஸ்பர்க். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இது எப்போ தான் பிரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1986ல் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஃப்ரிஷ்னர் ரானே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் இருந்து தான் இந்த ஐஸ் கட்டி அப்படிங்கிறது பிரிஞ்சு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த வெண்டல் சி
அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடல் பகுதியில் தர தட்டி நின்றுருக்கு. அப்படி நின்று இந்த ஐஸ்பர்க்கை ரிசர்ச்சர்ஸ் வந்து அதை தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிக்கிட்டோம், அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 30 வருஷமா அது இடத்த விட்டு நகர்ந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் 2020 இந்த ஐஸ்பர்க்கோடைய அடிபாகம் இருக்குல்ல, அதாவது கடலுக்கு அடியில் இருக்குல்ல, அந்த அடிபாகத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் தர தட்டி அது நங்குற மாதிரி அந்த தரைப்பகுதியில் பிடிச்சி இந்த ஐஸ்பர்க்கை நிற்க வச்சுச்சு. அந்த பகுதி மெல்ல மெல்ல காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சு 2020 கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தடை பகுதியை வந்து பிடிச்சிட்டு இருந்த அந்த பகுதி இல்லாதனால இப்போ மறுபடியும் அது வந்து நகர தொடங்கியிருக்கு, தண்ணியில் மிதந்துக்கிட்டே நகர்ந்துட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான ஐஸ்பர்க்குகள் வந்து இந்த மாதிரி நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து சும்மா அது பாட்டுக்கெல்லாம் நகர்ந்துட்டு இருக்காது. ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட டிகிரி ஆங்கிளில் வந்து அது வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் 15 டிகிரி கோணத்தில் இது வந்து சுத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இது நகர ஆரம்பிச்சிருக்கு. சவுத் ஜார்ஜியாவுடைய அந்த ஐஸ்லாண்டை நோக்கி இது நகர்ந்துட்டு இருக்கு. அது அங்கே போய் மோதிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஐஸ்பர்க்கள் நகர்ற நிகழ்வு அப்படிங்கிறது வரலாற்றில் இன்னும் சில 1-2 கூட வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஸ்பர்க்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல சொல்லப்பட்ட ஒரு ஐஸ்பர்க் தான் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியான லார்ஜன் சி அப்படின்னு சொல்லப்பட்ட ஐஸ் ஷெல்ஃப்ல இருந்து பிரிஞ்ச ஒரு ஐஸ்பர்க் தான் A68 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஸ்பர்க். இந்த ஐஸ்பர்க் 2017 பிரிஞ்சிச்சு. அது பிரிஞ்சு மெல்ல மெல்ல நகர தொடங்கி இப்போ இந்த ஐஸ்பர்க் நகர்ந்துச்சுல அந்த பகுதியை நோக்கி, அந்த ஜார்ஜியா பகுதியை நோக்கி தான் இதுவும் நகர்ந்துச்சு. அது அப்படியே கம்ப்ளீட்டா அந்த இடத்த போய் அடையிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகி உடைய ஆரம்பிச்சிருச்சு, துண்டு துண்டா உடைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி உருகிருச்சு கம்ப்ளீட்டா. அண்ட் அந்த ஐஸ்பர்க்கோட சைஸ் மட்டுமே எவ்வளவு தெரியுமா? 5900 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைஸுக்கு அது இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய ஐஸ் எப்படிடா அங்க போய் இந்த கிராக் ஆகி உடஞ்சி உருகுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த ஜார்ஜியாவுடைய அந்த கடல் பகுதி தான் காரணம். ஏன்னா அது மற்ற கடல் பகுதி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் வார்மா இருக்கும் சொல்றாங்க. ஒரு மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கக்கூடிய கடல் பகுதியா அது இருக்கும் அந்த நீர் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அந்த ஐஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆகி உருகி அப்படி துண்டு துண்டா வந்து போயிருச்சு. அதே மாதிரி இந்த A23A அப்படிங்கிற இந்த ஐஸ்பர்க்கும் அந்த கடல் பகுதியை நெருங்கும் போது மெல்ல மெல்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சு துண்டு துண்டா உடஞ்சி மெல்ட் ஆகிரும் சொல்றாங்க. ஆனா இந்த ஐஸ்பர்க்கை தொடர்ந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஆய்வு பண்ணி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு முக்கிய ரீசன் இந்த ஐஸ்பர்க் இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஐஸ்பர்க்கும் இதனால மனிதனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படிங்கிறதையும் பூமிக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னடா ஐஸ்பர்க்கால எப்படிடா பூமிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனா நமக்கு விண்கல் மூலமா எரிக்கல் மூலமாலாம் பூமிக்கு ஆபத்து வரணுங்கிற அவசியமே இல்லை. பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்னாலையும் நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஐஸ்பர்க் உருகிறதுனால கடல் நீர் மட்டம் உயரும் போது கண்டிப்பா பல நகரங்கள் கடலுக்குள்ள போயிடும். அப்படிங்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் உருகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நகரங்கள் என்ன பெரிய பெரிய நாடுகளே கடலுக்கடியில் முழுகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி முன்னக்கூட்டியே கொஞ்சம் தற்காத்து கொள்றது நம்மளுடைய கடமை தானே. நமக்கு கூட நிறைய உயிர்களும் இருக்கு, அதுங்களே பாதுகாக்கணும், நம்மளும் எதுக்குனாலும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சம்பந்தமான ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த A23A அப்படிங்கிற இந்த ஐஸ்பர்க்கோடைய மேல் பகுதி அந்த சர்ஃபேஸாக இருக்கட்டும் அந்த பகுதியில் இருந்தும் சைடில் அதுக்கப்புறம் பின்பகுதியில் இருந்தெல்லாம் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஐஸ்பர்க்னால சில நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது என்ன மாதிரி நன்மைகள்னா இந்த ஐஸ்பர்க் இந்த மாதிரி அண்டார்டிகாவில் பிரிஞ்சு மெல்ல மெல்ல அது கடல் பகுதியில் மறந்துக்கிட்டு நகர்ந்துட்டு வருதுல, அப்படி அது கடல் பகுதி ஒவ்வொரு பகுதியை கடந்து வரும்போது அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து இந்த ஐஸ்பர்க்குகள் தான் அதிகப்படுத்துது. ஸோ அந்த ஒரு வேலையை இந்த ஐஸ்பர்க்குகள் தான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஐஸ்பர்க் நகர்றதுனால இது எந்த பகுதியை நோக்கி போகுதோ அந்த பகுதி ரொம்ப பசுமையான சூழ்நிலையை ஏற்படுத்துது அந்த பகுதிகளில் இந்த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில நன்மைகளையும் இந்த ஐஸ்பர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கிய காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா கிளைமேட் சேஞ்சை தாண்டியும் சில விஷயங்கள் இயற்கையான சில அழிவுகளும் நடக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் இயற்கையாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அழிவுகளோ ஆபத்துகளோ ஏற்படுற மாதிரி இருக்குன்னா அது வந்து எல்லாமே கிளைமேட் சேஞ்சினால தான் ஏற்படுது, மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் திரும்ப நம்மளுக்கு ஆபத்தாக வருது அப்படின்லாம் நம்ம எடுத்துட முடியாது. கிளைமேட் சேஞ்சை தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இயற்கையான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த வகையில் இந்த ஐஸ்பர்க் பெறுகிறதுனால நன்மைகளும் இருக்கு, சில கெட்டதுகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓவரால் வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த குளோபல் வார்மிங் அதுக்கப்புறம் இந்த இயற்கை அழிவுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாராக இருக்கலாம், மனிதர்களா இல்லாட்டி இயற்கையே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான்
எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ இன்னும் கொடுக்கலாம், ஜஸ்ட் லைக் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கிற விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டது பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மற்ற வீடியோஸ் வாக்கினா மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.